என்ன கொஸ்டி அந்த மாதிரி ரைட் ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா? டெஃபினிஷன்ஸ் எல்லாம் பார்த்துறீங்களா ஒன்ஸ்? ஃபர்ஸ்ட் டெஃபினிஷனில் சரி ஓகே ரெலவெண்ட் டெஃபினிஷன்ஸ் ஹெட்டிங் இருக்கா? இதில் வந்து அசோசியேட்டட் என்டர்பிரைசஸ் சொல்கிறாங்கல்ல, அவங்களாம் லைக் ரொம்பலாம் யோசிக்க வேணாம். நார்மலாக நீங்கள் லாவில் படிச்சிருப்பீங்க, ரிலேட்டட் பர்சன் கண்ட்ரோல் இருக்கும், இவங்க என்ன பண்ணுன்றதை அவங்க டிசைட் பண்ணி மாற்ற முடியும் அப்படின்னா அவங்க வந்து அசோசியேட்டட் பர்சன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ப்ராட்லி அண்ட் associated enterprise in relation to another enterprise means directly or indirectly one or more intermediaries in the management or control of the capital. ஸோ இன்னொரு கம்பெனியோட கேபிட்டலில் அவங்க கண்ட்ரோல் இருக்கும், ஆனால் அவங்க பண்ணுற ஆக்ஷன்ஸ் மேலேயும் உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் இருக்கும். ஸோ அவங்க வந்து நம்ம அசோசியேட் என்டர்பிரைஸ் அந்த மாதிரி கண்டிஷன் சொல்ல, பட் சிம்பிளாக வந்து மீனிங் மட்டும் சொல்லி முடிச்சிட்டாங்க. நீங்கள் லால பார்த்துருப்பீங்க, ஒரு 20% மேலே வந்து ஒரு கம்பெனி வந்து இன்னொரு கம்பெனி மேலே கண்ட்ரோல் வச்சிருக்கா அப்படின்னா அவங்க வந்து சப்சிடரி அசோசியேட் இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. அது வேற இல்லை ஆல்மோஸ்ட் சேம் தான். ஜென்ரலாக என்ன ஆகும், அவங்க ரேட்டட் பர்சனாக இருப்பாங்க, ஒரு கண்ட்ரோல் இருக்கும். இங்கேயே அதான் சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட் பார்த்தா டாக்குமெண்ட்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். ரிட்டன் ஆர் பிரிண்டட் ரெக்கார்ட். ஸோ இன்வாய்ஸ், டாக்ஸ் இன்வாய்ஸ் இருக்கா? இன்வாய்ஸ்னா என்ன, டாக்ஸ் இன்வாய்ஸ்னா என்ன, சும்மா சொல்லுங்க மீனிங் என்னன்னு பார்ப்போம். சரி, டாக்ஸ் இன்வாய்ஸ்னா அவ்வளோதான், சிம்பிள். இப்போ ரெஜிஸ்டர் பர்சன் வந்து டாக்ஸ் கொடுத்தாங்கன்னா அது வந்து டாக்ஸ் இன்வாய்ஸ். அதே அன்ரெஜிஸ்டர் பர்சன் கொடுத்தாங்கன்னா வெறும் இன்வாய்ஸ். ஓகேவா? மிச்சப்படி உள்ள கண்டென்ட்லாம் எதுவும் மாறாது, டாக்ஸ் காம்பனன்ட் மட்டும் தான் மாறும். அதனால டாக்ஸ் இன்வாய்ஸ், நார்மல் இன்வாய்ஸ்ன்ற மாதிரி ரெண்டாக பிரிக்கிறோம். அப்புறம் குட்ஸுக்கான டெஃபினேஷன் எல்லாரும் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, எழுதி பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா prescribed means prescribed by rules under this act on the recommendation of the council. ஸோ அப்பப்போ ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்கல்ல, இந்த செக்ஷனை நாங்கள் இதான் சொல்ல வரோம், இதுக்கு இதுதான் ரூலு. ஸோ அந்த மாதிரி ஜஸ்ட் சிம்பிளான வேர்டு தான், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை. ரிவர்ஸ் சார்ஜ் ஆப்வியஸாக எல்லாத்துக்குமே தெரியும். ரிவர்ஸ் சார்ஜ் உங்களுக்கு தெரியுமா? ரிவர்ஸ் சார்ஜ்னா தெரியும்ல? சரி ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா சர்வீசஸ் தெரியும். அண்ட் தென் பார்த்தோன்னா ரெசிபியன்ட். Recipient of supply of goods or services or both means where a consideration is payable for the supply of goods or services or both the person who is liable to pay that consideration. First point என்ன சொல்றாங்க? அதுதான் நார்மல் சேல் பர்ச்சேஸ். படிச்சு சொல்லு, லைன் சொல்லு. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட்ல next point வந்து where no consideration is payable for supply of goods or services or made available or அந்த goods வாங்குறாங்கன்னா அவங்க வந்து யூஸ் பண்றாங்க, அந்த goods யார் யூஸ் பண்றாங்களோ அவங்க ரெசிபியன்ட். சோ ஓகே, ஸோ இதோட உங்களுக்கு தெரிஞ்சது தானே, யார் கேஷ் பே பண்ணுறாங்களோ அவங்க ரெசிபியன்ட். ஒருவேளை வந்து கேஷ் பே பண்ணல அப்படின்னா யார் அந்த குட்ஸை யூஸ் பண்ணுறாங்களோ, யாருக்காக அந்த குட்ஸை வந்து வாங்கியிருக்காங்களோ அவங்க தான் வந்து ரெசிபியன்ட்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒருவேளை வந்து எங்கள் கன்சிடரேஷனே பே பண்ணல அப்படின்னா லைக் சர்வீஸ் தான் சொல்கிறோம். சர்வீஸில் கன்சிடரேஷன் பே பண்ணல அப்படின்னா யாருக்கு வந்து சர்வீஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோமோ, யார் அதை ரிசீவ் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து ரெசிபியன்ட். அண்ட் எனி ரெஃபரன்ஸ் டு பர்சன் டு ஹூம் சப்ளை இஸ் மேட், எனி ரெஃபரன்ஸ் டு பர்சன் டு ஹூம் சப்ளை இஸ் மேட் ஷால் பி considered as a reference to the recipient of the supply and shall include an agent acting as such on behalf of the recipient in relation to supply of goods or services or both supply. So the recipient include agent also ன்ற மாதிரி சொல்லி முடிச்சிடலாமா? கீழே ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்கல்ல, அங்கே என்ன சொல்கிறாங்க, ரெசிபியன்ட் இதே தான், மேலே என்ன பார்த்துருக்கோமோ அதே தான் இங்கே திருப்பி வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் சப்ளையர். சப்ளையர்னா யாரு? சப்ளையர் in relation to any goods or services shall mean the person supplying the said goods. யார் அந்த goods சப்ளை பண்றாங்களோ அவங்க ஏஜென்ட்டும் இங்க வந்து இன்க்ளூட் ஆவாருன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து டார்க்கா ஒரு பாயிண்ட் இருக்கு, அதான் உங்க புக்ல இல்லைன்னு நினைக்கிறேன். however a person சொல்லிட்டு ஒன்று இருக்கா? இல்ல, அப்ப லிசன் பண்ணிக்கோங்க. however a person who organizes or arranges directly or indirectly
supply of specified actionable claims, including a person who owns, operates, or manages digital or electronic platform for such supply, shall be deemed to be supplier. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்கள் புக்கில் வந்து சொல்லிக்க மாட்டாங்க, பட் இந்த புக்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டீம்டு சப்ளையர்னு சொல்கிறாங்க. ஒரு சில பர்சன் வந்து அவங்க தான் வந்து ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருப்பாங்க. ஒரு டிரான்சாக்ஷன் முடிகிறதுக்கு அவங்க தான் வந்து பேசிக்கான ரீசனாக இருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இ-காமர்ஸ் ஆப்ரேட் எடுத்துக்கோங்க. அவங்க இல்லாமல் இப்போ சப்ளையரும் ரெசிபியன்ட்டும் டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் வந்து டீம்டு சப்ளையராக எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு தான் அந்த ரூல்ஸ் எல்லாம் அப்ளிகபிள்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு தான் பேசிக்காக இ-காமர்ஸ் ஆப்ரேட்டருக்காக இந்த பாயிண்டை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஸோ ஜென்ரல் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து a person who organizes or arranges directly or indirectly supply of specified actionable claims, including a person who owns, operates, or manage digital or electronic platform for such supply shall be deemed supplier. இதை சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, கீழே லாஸ்ட் பாயிண்ட் இருக்கு, as if he is a supplier liable to pay the tax in relation to supply of such actionable claims. ஸோ இந்த பாயிண்ட் எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே சப்ளையர்னு சொல்லிட்டு இவங்க கூட பண்ணுற மாதிரி சொல்கிறாங்கல்ல. ஸோ வந்து லைக் இவங்க டீம்டு சப்ளையராக கன்சிடர் பண்ணுறப்ப ஜென்ரலாக சப்ளையருக்கு ஒரு சில ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஜென்ரலாக அவர் தானே கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் ரெமிட் பண்ணணும். ஸோ இங்கே டீம்டு சப்ளையர் கன்சிடர் பண்ணுறப்ப இந்த பீப்புளுக்கு வந்து டிஃபால்ட்டாகவே ரெசிபியன்ட் வந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணி ரெமிட் பண்ணுறதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துருச்சு. அவங்க இதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணுன்றத சொல்கிறதுக்கு தான் இந்த பாயிண்ட்டே. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து வவுச்சர்னா கொடுத்துருக்காங்க. வவுச்சர் மீன்ஸ் an instrument where there is an obligation to accept it as a consideration or part consideration for supply of goods or services or both. ஸோ ஜென்ரலாக கன்சிடரேஷன் பே பண்ணுறோமா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10,000 பே பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. பே பண்ணுறப்ப நம்மகிட்ட வந்து வவுச்சர் வந்து 2,000 இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், 8,000 கேஷாக கொடுத்துட்டு 2,000 வந்து வவுச்சர் ரெடீம் பண்ணிக்கோமா. ஸோ இதான் சொல்கிறாங்க, வவுச்சர் மீன்ஸ் an instrument where there is an obligation to accept. ஸோ வந்து அந்த சப்ளையருக்கு வந்து அது ஆப்ளிகேஷன் இருக்குது. அவர் வந்து நான் வவுச்சர் அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா வந்து அவங்க ஃபஸ்ட்டே வந்து அவங்க தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரலாக வந்து அந்த இடத்துல வவுச்சர் இல்லைன்னா அவங்க கன்சிடரேஷனாக 10,000 வாங்கியிருப்பாங்க. வவுச்சர் இருக்கிறனால 8,000 தான் கேஷாக வாங்க முடியும். இந்த 2,000 வந்து கேஷாக வாங்க முடியாது. பட் இருந்தாலும் அந்த 2,000 வந்து கேஷாக கன்சிடர் பண்ணி அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுதான் வவுச்சரோட பவர்ன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. And where the goods or services are both to be supplied or the identities of the potential supplier either indicated on the instrument itself or the related documentation, including the terms and condition of use of such instrument. இந்த பாயிண்ட் வந்து நான் உங்களுக்கு உள்ள புரியும். ஏன்னா லைக் என்ன சொல்றேன்னா, ஒரு சில வவுச்சர் வந்து இஷ்யூ பண்றப்பயே வந்து இதுக்காக தான் அப்படின்னு தெரியும். ஒரு சில வவுச்சர் வந்து இஷ்யூ பண்றப்ப எதுக்காக தெரியாது. நம்ம வந்து அந்த சர்வீஸோ குட்ஸோ பர்ச்சேஸ் பண்றப்பயோ இல்லை சர்வீஸ் வந்து வாங்குறப்பயோ தான் இதுக்கு தான் அந்த வவுச்சர்ன்றதே தெரிய வரும். ஸோ அந்த ஒரு கிளாசிஃபிகேஷன் இருக்கும். நம்ம உள்ள பார்க்குறப்ப தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இதெல்லாமே வந்து ஜென்ரலாக பார்க்க வேண்டிய டெஃபினேஷன்ஸ். நார்மலாக ரீட் பண்ணாலே போதும், பெருசாக மெமரி பண்ண தேவையில்ல. அதுக்கப்புறம் வந்து ஹெட்டிங் இருக்கா, டைம் ஆஃப் சப்ளை செக்ஷன் 12ன்னு சொல்லிட்டு ஆக்சுவலி இங்கே தான் சாப்டர் ஆரம்பிக்க போகுது. கொஸ்டின்ஸ் ஒன்று கேட்டாலும் இதுக்கப்புறம் தான் கேட்பாங்க. இதுக்கு முன்னாடி வந்து எதுவுமே வராது. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பேசிக்ஸ் இருக்கும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் அதெல்லாம் புரியும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா டைம் ஆஃப் சப்ளை ஹெட்டிங் இருக்கா, செக்ஷன் 12 சொல்லியிருக்கான். தி liability to pay tax on goods shall arise at the time of supply as determined in terms of provision of the section. So என்ன சொல்றாங்கன்னா, the liability to pay tax shall arise at the time of supply as determined in the provision of this section. ஸோ இந்த செக்ஷனில் சொல்கிறபடி நம்ம வந்து எப்போ டேக்ஸ் பே பண்ணணும் அப்படின்ற லைபிலிட்டி அரைஸ் ஆகுன்றது தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே சப்செக்ஷன் 1ல் சொல்கிறாங்க. 2ல் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, the time of supply of goods shall be earlier of the following. என்ன சொல்கிறாங்க, இப்போ நம்ம பார்க்க போகிற கண்டிஷன்ஸில் எது வந்து ஃபர்ஸ்ட் நடக்குதோ அதான் வந்து டைம் ஆஃப் சப்ளைன்ற மாதிரி சொல்கிறாங்க. விச் எவர் இயர்ன்ற மாதிரி படிச்சிருப்பீங்களா டேக்ஸில். ஸோ வந்து இங்கே இயர்லியர் ஆஃப் தி ஃபாலோயிங் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னு பார்த்தோம்னா, டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் இன்வாய்ஸ். யாரு? பை சப்ளையர். ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஆர் லாஸ்ட் டேட் ஆன் விச் he is required to issue the invoice. ஹைலைட் ஆக மாட்டேங்குது. ஓகே. ஸோ இது கீழே பார்த்தா கண்டிஷன் இருக்கா. ஸோ வந்து டைம் ஆஃப் சப்ளை என்னன்னு பார்க்க போறோம்னா, நம்ம பார்க்க போகிற கண்டிஷனில் விச் எவர் சிஎல்ன்ற மாதிரி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன பார்த்தோம்னா, ஒன்று டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் இன்வாய்ஸ். நம்ம இன்வாய்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருப்போம்ல அந்த டேட்டு. அப்படி இல்லை அப்படின்னா
லாஸ்ட் டேட் ஆன் விச் இஸ் ரிக்வயர்டு. ஸோ கடைசியாக இந்த தேதிக்கு இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் இருக்கும்ல, அந்த டேட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ண டேட்டு. எக்ஸாம்பிளுக்கு இந்த மந்த் இருக்கு அப்படின்னா இந்த மந்த்தில் நான் ஃபஸ்ட்டு டே ட்ரான்சாக்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா இன்னைக்கு இஷ்யூ பண்ண டேட்டு. ஒருவேளை இன்னைக்கு நான் இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணல, ஆனால் சப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னா சப்ளை பண்ண டேட்ல இருந்து இத்தனை தேதியில் இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணணும்னு சொல்லிட்டு கண்டிஷன் இருக்கு. ஸோ அந்த டேட்டு ஒன்று இஷ்யூ பண்ண டேட்டு, அப்படி இல்லைன்னா லாஸ்ட் டேட் ஆன் விச் இன்வாய்ஸ் இஸ் டு பி இஷ்யூடு. ஓகேவா, அதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷனு. செகண்ட் பார்த்தோம்னா த டேட் ஆன் விச் சப்ளையர் ரிசீவ்ஸ் தி பேமெண்ட். இல்லைன்னா சப்ளையர் வந்து எப்போ பேமெண்ட் ரிசீவ் பண்ணுறாரோ அந்த டேட்டு. இந்த மூணில் எது ஃபஸ்ட்டாக வருதோ அதுதான் டைம் ஆஃப் சப்ளை. ஸோ அந்த டேட்டை வந்து சப்ளை டேட்டா கன்சிடர் பண்ணி அதில் இருந்து நம்ம வந்து எப்போ டேக்ஸ் பே பண்ணுன்றதை கேல்குலேட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு நீங்கள் வந்து சப்ளை பண்ணுறீங்க, ஆனால் இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணது 15th, பேமெண்ட் வாங்கினது 20th. அப்போ 3 டேட் இருக்கு. இப்போ நீங்கள் டேட் தப்பாக எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட டைம் ஆஃப் சப்ளை மாறும். அப்போ டிஃபால்ட்டாக நீங்கள் டேக்ஸ் பண்ண வேண்டிய டேட்டும் டேக்ஸ் ரிமீட் பண்ண வேண்டிய டேட்டும் மாறும். அப்போ லேட் ஃபீஸ், இன்ட்ரெஸ்ட், பெனால்ட்டின்ற மாதிரி இஷ்யூஸ் வரும். ஸோ அந்த மாதிரி இஷ்யூலாம் வரக்கூடாதுன்றதுனால தான் இவங்க சொல்கிறாங்க இந்த 3 டேட்டில் எது ஃபஸ்ட்டாக வருதோ அதான் வந்து டைம் ஆஃப் சப்ளையாக கன்சிடர் பண்ணிக்கணும். இது ஆக்சுவலாக எதுக்குன்னு பார்த்தோன்னா டைம் ஆஃப் சப்ளை ஆஃப் குட்ஸ். சர்வீசஸ் பற்றி பேச கிடையாது, குட்ஸ் தான். குட்ஸில் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா இந்த செக்ஷன் 12 சொல்கிறபடி தான் டைம் ஆஃப் சப்ளை நம்ம வந்து ஃபைன் பண்ண போகிறோம். அதில் சப்செக்ஷன் 2ல் பார்த்தோம்னா 3 கண்டிஷன் இருக்கு. ஒன்று இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ண டேட்டு, இன்னொன்று லாஸ்ட் டேட் ஆன் விச் இன்வாய்ஸ் இஸ் டு பி இஷ்யூடு, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பேமெண்ட் வாங்கின டேட்டு. இந்த 3 டேட்ஸில் வந்து எந்த டேட் வந்து ஃபர்ஸ்ட் வருதோ அதான் வந்து டைம் ஆஃப் சப்ளை. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ லைக் கீழே ஒன்று கொடுத்துருக்காங்க ப்ரொவைடர்னு சொல்லிட்டு. ப்ரொவைடட் தட் where the supplier of taxable goods receive an amount up to 1,000 rupees in excess of the amount indicated in the tax invoice. அதாவது 1,000 rupees in excess of the amount indicated in the tax invoice. The time of supply to the extent of such excess shall, at the option of the said supplier, be the date of issue of invoice in respect of such excess amount. ஸோ என்ன சொல்கிறாங்க புரியுது? ஏதாச்சும் புரியுது. ஒரு ரூபாய் இன்வாய்ஸ் பண்ணுறோம், ஒரு அமௌண்ட் வருது, எக்ஸாம்பிள் பில் அமௌண்ட் வந்து ஒரு 50,000 அந்த மாதிரி வருது. ஆனால் அந்த ரெசிபியன்ட் இருக்கார்ல அவர் அமௌண்ட் பே பண்ணுறப்ப ஒரு 1000 ரூபாய்க்குள்ளே எக்ஸ்ட்ரா பே பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ்ட்ரா 500 ரூபா மாதிரி கொடுத்துட்டு போயிருக்காரு. ஆனால் அந்த 500 ரூபாய் நம்ம சப்ளை பண்ண கிடையாது. நம்ம சப்ளை பண்ணது ஒரு 10,000 ரூபாய்க்கு பண்ணியிருக்கோம். இந்த 500 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு போயிருக்காரு. அந்த 500 ரூபாயை வந்து அந்த 500 ரூபாய்க்கு வந்து டைம் ஆஃப் சப்ளை இருக்கும்ல, அது வந்து எப்போ டிட்டர்மைன் பண்ணுறது, எப்போ வந்து கண்டுபிடிக்கின்றது சப்ளையரோட விஷயன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. புரியுதா? புரியல. படி புக்கில் பாரு. Provided that where the supplier of taxable goods receive an amount, அவர் வந்து ஒரு அமௌண்ட் ரிசீவ் பண்றாரு up to 1,000 rupees in excess of the amount indicated in tax invoice. tax invoice amount வந்து ஒரு 50,000 ரூபாய் இருக்கு, இவர் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 500 ரூபாய் ரிசீவ் பண்றாரு. tax invoice amount விட எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 500 ரூபாய் ரிசீவ் பண்றாரு. the time of supply to the extent of such excess shall at the option of the said supplier. ஸோ அந்த டாக்ஸ் இன்வாய்ஸுக்கு மேலே ஒரு அமௌண்ட் வாங்கியிருக்காரு, என்ன வாங்கியிருக்காருல, அந்த 500 ரூபா வந்து சப்ளையரோட இஷ்டம் எப்போ டேக்ஸ் பண்ணுன்றது. புரியுதா? ஸோ இந்த 50,000 ரூபா டேக்ஸ் பண்ணுறப்ப அந்த 500 ரூபாய் டேக்ஸ் பண்ணுமான்னு கேட்டால் கிடையாது. அவர் பண்ணணும்னு நினச்சா பண்ணலாம், இல்லை பண்ண வேணாம்னு நினச்சா பண்ண வேணாம். அவர் எப்போ ஃபர்தராக வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாரோ அப்போ கூட பண்ணிக்கலாம். இருக்கும் தான். இன்வாய்ஸ் அமௌண்ட்ல இருந்து நீ எக்ஸஸா ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க, எக்ஸாம்பிளுக்கு அட்வான்ஸா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோ. அட்வான்ஸா கொடுக்கல, நீ வந்து ஒரு பில் போடுறப்போ 50,000 சொல்லிட்ட, இல்லைனா வந்து 55,500 ரூபான்னு சொல்லிட்டேன். ஆனால் நீ வந்து டிஸ்கவுண்ட் 500 ரூபா உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் அவங்க வந்து மறந்த வாக்கில் வந்து உனக்கு 50,000 ரூபாய் 55,000 ரூபாய் அனுப்பி விட்டாங்க. ஆனால் ஆக்சுவலாக 50,000 தான் அனுப்பியிருக்கணும், அவங்க வந்து எக்ஸ்ட்ரா 500 அனுப்பிட்டாங்க. அவங்கள்ட்ட கால் பண்ணி இந்த மாதிரி 500 எக்ஸ்ட்ரா அனுப்பிட்டேன், நான் உங்கள்கிட்ட நெக்ஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணுறேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலாக பில் அமௌண்ட் என்ன 50,000 தான். அந்த 50,000 தான் நீ டேக்ஸ் பே பண்ணுறேன். ஓகேவா? அந்த 500 ரூபான்றது அவங்க தெரியாமல் எக்ஸ்ட்ரா அனுப்புகிற அமௌண்ட். அதை வந்து அவங்க நெக்ஸ்ட் டைம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறப்ப அட்ஜஸ்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரிசீவ் பண்ண எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இருக்குல்ல, அது வந்து ஒரு 1000 ரூபாய்க்குள்ளே இருக்கு அப்படின்னா அதை நீ வந்து டேக்ஸ் பண்ணக்கூடாது. ஒருவேளை 1000 ரூபாய்க்கு மேலே இருக்கு அப்படின்னா இதை நீ டேக்ஸ் பண்ணுறவே அதை டேக்ஸ் பண்ணணும். பட் ஆனால் 1000 ரூபாய்க்குள்ளே இருக்கனால டேக்ஸ் பண்ண வேணான்றதை அவங்க ப்ரொவைடர்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபைன், ஓகேவா? எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பிளனேஷன் 1.
For the purpose of clause A and B, the supply shall be deemed to have been made to the extent it is covered by the invoice, or as the case may be the payment. For the purpose of clause A and B, மேல என்ன சொல்றாங்க? மேல பார்த்தோம்ல, invoice issue பண்ண date, அப்படி இல்லனா last date, அப்படி இல்லனா payment date. So அத சொல்றாங்க. For the purpose of clause A and B, supply shall be deemed to have been made to the extent it is covered by the invoice, or as the case may be the payment. ஸோ லைக் இது பெரிய எக்ஸ்பிளேஷன் தேவையில்ல, நீ மேலே மட்டும் விட்டுருங்க, இது வந்து அன்வான்ட் தான். அதுக்கப்புறம் ஃபார் தி பர்பஸ் ஆஃப் கிளாஸ் பி, த டேட் ஆன் விச் சப்ளை ரிசீவ் தி பேமெண்ட் ஷால் பி தி டேட் ஆன் விச் பேமெண்ட் இஸ் என்டர்ட் இன் இஸ் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட். ஸோ வந்து சப்ளையர் வந்து ரிசீவ் பண்ணுற பேமெண்ட்டு வந்து நம்ம டேட்டா கன்சிடர் பண்ணுறோமா? சப்ளை ரிசீவ் பண்ணுற பேமெண்ட் டேட் என்னவா இருக்குன்னு பார்த்தோம்னா, அவர் வந்து புக்கில் என்டர் பண்ணுவார்ல, பேமெண்ட் என்டர்ட் இன் இஸ் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டு. அப்படி இல்லைன்னா the date on which the payment is credited to his bank account, whichever is either. புரியுதா? பேமெண்ட் ரிசீவ் பண்றோம், ஒண்ணு நான் புக்ல போய் இந்த மாதிரி நான் பேமெண்ட் ரிசீவ் பண்றேன்னு சொல்லிட்டு நீ 10,000 எழுதுற, அப்படி இல்ல அப்படின்னா அக்கௌண்ட்ல வந்து 10,000 வந்திருக்கு. இந்த ரெண்டு இதுல எந்த டேட் ஃபர்ஸ்டா வருதோ அதான் வந்து பேமெண்ட் டேட். புரியுதா? நீ வந்து இன்னைக்கு அக்கௌண்ட் ரிசீவ் பண்ணிருப்ப, ஆனா புக்ஸ்ல போய் நாளைக்கு என்ட்ரி பண்ணுவ, அப்ப வந்து பேமெண்ட் டேட் என்ன? இன்னைக்கு நீ இன்னைக்கு ரிசீவ் பண்ண டேட், புக்ல என்டர் பண்ண டேட் இல்ல. ஆனா நீ வந்து ஒரு வேளை புக்ல வந்து இன்னைக்கு பேமெண்ட் வந்துச்சு ரிசீவ் பண்ணிட்ட, ஆனா வந்து அக்கௌண்ட்ல வந்த அமௌண்ட் நாளைக்கு தான் வருது, லேட் ஆகி வருது, அப்பனா நீ புக்ல என்டர் பண்ண டேட் தான் வந்து பேமெண்ட் டேட்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? அண்ட் தென் பாத்தீங்கன்னா வந்து இன் கேஸ் ஆஃப் சப்ளை இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் விச் tax is paid or liable to be paid on a reverse charge basis, the time of supply shall be the earliest of the following சொல்லிட்டான். இப்போ மேலே பார்த்தது எல்லாமே ஃபார்வர்ட் சார்ஜ். ஃபார்வர்ட் சார்ஜில் 3 இது பார்த்தோம். ஒன்று இன்வாய்ஸ், இன்னொன்று லாஸ்ட் டேட் ஆஃப் இன்வாய்ஸ், இன்னொன்று பேமெண்ட் ரெசிப்ட். இதில் வந்து விச் எவர் இஸ் இயர்லியர். பேமெண்ட் ரெசிப்ட்ல 2 கண்டிஷன் இருக்கு. ஒன்று பார்த்தோம்னா புக்ல என்ட்ரி பண்ண டேட், இன்னொன்று பார்த்தோம்னா பேங்க்ல ரிசீவ் பண்ண டேட், விச் எவர் இஸ் இயர்லியர். இது எல்லாம் இந்த மொத்தம் அந்த 5ல எது வந்து ஃபர்ஸ்டா வருதோ அதுதான் டைம் ஆஃப் சப்ளை அண்டர் ஃபார்வர்ட் சார்ஜ். நெக்ஸ்ட் பார்க்க போறது ஆர்சிஎம்ல ரிவர்ஸ் சார்ஜ்ல பார்க்க போறோம். ஸோ ரிவர்ஸ் சார்ஜ் என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா இதுலயும் சேம் அதுதான், இயர்லியஸ்ட் ஆஃப் தி ஃபாலோயிங் சொல்லிட்டான். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே டேட் ஆஃப் ரெசிப்ட் ஆஃப் குட்ஸ் வந்து ரிசீவ் பண்ண டேட், அதாவது இங்க வந்து நீங்க ரெசிபியன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் யோசிக்கணும். ரெசிபியன்ட் தானே டாக்ஸ் பே பண்ண போறாங்க ரிவர்ஸ் சார்ஜ்ல. ஸோ ரெசிபியன்ட் வந்து குட்ஸ் ரிசீவ் பண்ண டேட், அப்படி இல்லைன்னா டேட் ஆஃப் பேமெண்ட் என்டர்ட் இன் தி புக்ஸ் ஆஃப் தி ரெசிபியன்ட் ஆர் டேட் ஆன் விச் பேமெண்ட் இஸ் டெபிட்டட் இன் இஸ் பேங்க் அக்கௌண்ட். இந்த டெபிட் கிரெடிட்ல உனக்காச்சும் இங்க டவுட் இருக்காப்பா? டெபிட் கிரெடிட் எல்லாம் ஜிபே யூஸ் பண்ணி பழகிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் இந்த டெபிட் கிரெடிட்லேயே டவுட் இருக்கும். ஸ்கூல் படிக்கிறப்ப டெபிட்னா வந்துச்சா இல்லை கிரெடிட்னா போச்சான்ற மாதிரி 12th படிக்கிறப்ப அக்கௌண்ட்ஸ் டவுட் இருந்திருக்கும். பட் இப்போ நம்ம ஜிபே எல்லாம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் டெபிட்னா அக்கௌண்ட் பணம் போயிடுச்சு, கிரெடிட்னா வந்துச்சுன்ற மாதிரி ஈஸியாக பழகிட்டோம். ஸோ அங்கே பார்த்தது எல்லாமே கிரெடிட், சப்ளையருக்கு ரிசீவ் பண்ணுவார், ஸோ கிரெடிட். இங்கே வந்து ரெசிபியன்ட் பேமெண்ட் பண்ணுவார். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா அவர் வந்து குட்ஸை ரிசீவ் பண்ண டேட்டு. செகண்ட் கண்டிஷன் என்னன்னு பார்த்தோம்னா அவர் புக்ஸ்ல என்ட்ரி பண்ண டேட்டு. அப்படி இல்லைன்னா அவர் பேங்க் அக்கௌண்ட் வந்து பணம் டெபிட் ஆன டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா தி டேட், நல்லா கவனிச்சுக்கோங்க, டேட் இம்மிடியட்லி ஃபாலோயிங் 30 days from the date of issue of invoice or any other document by whatsoever name called. So the date immediately following 30 days from the date of issue of invoice. Invoice யாரை இஷ்யூ பண்ணுவா? சப்ளையர். சப்ளை இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ண டேட்ல இருந்து 30 நாள், அதான் மேக்ஸிமம் டேட். அங்க நீ பார்த்துருப்பீங்கல்ல சப்ளையர் பெறால ஒன்று பார்த்துருப்பீங்க, ஒன்று இஷ்யூ டேட் ஆஃப் இன்வாய்ஸ், அப்படி இல்லைன்னா the maximum date within which invoice need to be issued ன்னு பார்த்துருக்கோமா, அது கூட லிங்க் பண்ணி பாருங்க. சப்ளை இஷ்யூ பண்ண டேட்டு இன்வாய்ஸ், அதுல இருந்து 30 நாளுக்குள்ள நம்ம வந்து டைம் ஆஃப் சப்ளை கன்சிடர் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா டேட் ஆஃப் பேமெண்ட், அப்படி இல்லைனா டேட் ஆஃப் என்ட்ரி இன் தி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட், அப்படி இல்லைனா ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா டேட் ஆஃப் ரெசிப்ட் ஆஃப் குட்ஸ். புரியுதா? இதான் வந்து ரிவர்ஸ் சார்ஜ் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? குட்ஸ் சம்மந்தப்பட்டது, எப்போ குட்ஸ் ரிசீவ் பண்றோமோ அந்த டேட்டு. அப்படி இல்லையா எப்போ அக்கௌண்ட்ல பணம் டெபிட் ஆச்சோ அந்த டேட்டு. அப்படி இல்லையா எப்போ புக்ஸ் என்ட்ரி பண்ணீங்களோ அந்த டேட்டு. அப்படி இல்லையா இன்வாய்ஸ் போட டேட்ல இருந்து 30 days. இந்த இதுல எது வந்து ஃபர்ஸ்ட் வருதோ அதுன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஓகே, ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா
in case of supply of vouchers by supplier at the time of supply. Vouchers generally யார் கொடுப்பா? சப்ளையர் தானே கொடுப்பாங்க. ஸோ வவுச்சரை பத்தி நம்ம பார்க்க போறோம்னு சொல்லிட்டு இன்ட்ரோலே பார்த்தோமா. ஸோ இங்க வந்து வவுச்சரை பத்தி பார்க்க போறோம். என்ன சொல்றாங்கன்னா டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் வவுச்சர். If the supply is identifiable at that point. ஒருவேளை நம்ம வந்து இந்த வவுச்சரை வச்சு அவங்க இதுதான் நடக்க போகுதுன்றது தெரியும் அப்படின்னா வவுச்சர் இஷ்யூ பண்றோம்ல அந்த டேட்டு தான் வந்து டைம் ஆஃப் சப்ளை. ஒருவேளை டேட் ஆஃப் ரிடம்ஷன் ஆஃப் வவுச்சர் இன் ஆல் அதர் கேசஸ். ஒருவேளை வந்து சப்ளை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியல வவுச்சர் இஷ்யூ பண்றப்ப அப்படின்னா எப்போ வந்து கஸ்டமர் அதை ரிடீம் பண்றாங்களோ அந்த ரேட்டு தான். ஸோ அந்த ரேட்டு தான் வந்து அதர் கேசஸ்ன்ற மாதிரி சொல்றான். ஒன்று சப்ளை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னா எப்போ வவுச்சர் இஷ்யூ பண்ணீங்களோ அந்த ரேட்டு. ஒருவேளை வந்து சப்ளை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்னா எப்போ ரிடீம் பண்றாங்களோ அந்த ரேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா where it is not possible to determine the time of supply under the provision of subsection 2 or subsection 3 or subsection 4. 2, 3, 4 என்ன? 2ல வந்து ஃபார்வர்ட் பத்தி பார்த்தோம், 3ல வந்து ரிவர்ஸ் பத்தி பார்த்தோம், 4ல வந்து வவுச்சர் பத்தி பார்த்தோம். ஸோ ஒருவேளை அந்த 2, 3, 4ல வந்து உங்களால் அதாவது ஃபார்வர்டு ரிவர்ஸ் வவுச்சர் மேலே கொடுத்துருக்க ப்ரொவிஷன் படி உங்களால் வந்து டைம் ஆஃப் சப்ளை ஃபைண்ட் பண்ண முடியல அப்படின்னா இப்போ பார்க்குற ரெண்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றான். என்ன சொல்றான் எடுத்தோன்னே, in a case where a periodic return has to be filed, the date on which such return is to be filed. ஒருவேளை அவங்க பீரியாடிக்கல் ரிட்டர்ன் ஃபைல் பண்றாங்க. பீரியாடிக் ரிட்டர்ன் இந்த சென்ஸ் வந்து சப்ளையர் வந்து ரெஜிஸ்டர் இருக்காரு, மந்த்லி பண்றாருன்னா மந்த்லி, குவார்டர்லி பண்றாருன்னா குவார்டர்லி. ஸோ அந்த மாதிரி இருக்கப்ப அவங்க பீரியாடிக்கல் ரிட்டர்ன் ஃபைல் பண்றாங்க அப்படின்னா அந்த டேட்டு தான் அவங்களுக்கு வந்து டைம் ஆஃப் சப்ளை. ஓகே, மேலே இருக்க கண்டிஷன்ஸ்லாம் எதுவுமே ஃபைன் வச்சு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா in a case where a periodic return has to be filed, be the date on which such return is to be filed. Okay, வேற ஏதாச்சும் கேசஸா இருக்கு அப்படின்னா be the date on which tax is paid. இதுல உள்ள பார்த்தா நல்லாவே புரியும். இப்போதைக்கு மேல பார்த்துக்க 3 தான் மெயின். அதை வச்சுதான் மேக்ஸிமம் எல்லா கொஸ்டினும் நம்ம சால்வ் பண்ணுவோம். இந்த மாதிரி சினாரியோலாம் ரேரு. ஏன்னா மேக்ஸிமம் ஜிஎஸ்டி வந்து சொல்லிடுவான் இதுதான் இதான் 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 சொல்லிடுவான். ஒருவேளை அந்த 3லையுமே சொல்லாத வச்சு இருந்துச்சு அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஒன்று சொல்றான். பட் ஆனால் அந்த 3 பற்றி தான், அந்த 3 தான் மெயின், மீதிலாம் வந்து நார்மல். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோன்னா வந்து டைம் ஆஃப் சப்ளை டு தி எக்ஸ்டென்ட் இட் ரிலேட்ஸ் டு அன் அடிஷன் இன் தி வேல்யூ ஆஃப் சப்ளை பை வே ஆஃப் இன்ட்ரெஸ்ட், லேட் ஃபீ. தெரியுதாப்பா செகண்ட் லைன்ல? இன்ட்ரெஸ்ட், லேட் ஃபீ, பெனால்டி ஃபார் டிலேட் பேமெண்ட் ஆஃப் எனி கன்சிடரேஷன் ஷால் பி தி டேட் ஆன் விச் சப்ளையர் ரிசீவ் சச் அடிஷன் இன் வேல்யூ. இங்கே ஏதாச்சும் புரியுதா? நான் எக்ஸாம்பிளுக்கு 50,000 பேமெண்ட், நான் எனக்கு வந்து 50,000 குட்ஸ் ஒருத்தர் வாங்கிட்டேன், நான் வந்து பேமெண்ட் பண்ணலை. எனக்கு வந்து 2 months டைம் கொடுத்துருக்காங்க. அந்த 2 monthsல வந்து நான் பேமெண்ட் பண்ணலை. நான் வந்து பேமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு 6 months ஆகுது. ஸோ நான் 50,000 ரூபா வந்து குட்ஸுக்கு காஸ்ட் கொடுக்குறப்ப, பேமெண்ட் பண்ணுறப்ப, கன்சிடரேஷன் பே பண்ணுறப்ப நான் வந்து ஃபர்தராக வந்து ஒரு 5,000 வந்து இன்ட்ரெஸ்டாவோ லேட் ஃபீயாவோ நான் சப்ளைட்ட பே பண்ணுறேன். அப்போ இந்த 50,000ஓட டைம் ஆஃப் சப்ளை வேற. மேலே பார்த்தோம்ல கண்டிஷன்ஸு, அதில் வந்துடும் டைம் ஆஃப் சப்ளை. புரியுதா? அந்த என்னென்ன கண்டிஷன் பார்த்தோம்? குட்ஸாக இருந்தா இன்வாய்ஸ் போற டேட், அப்படி இல்லனா டேட் ஆஃப் இஷ்யூ. இன்வாய்ஸ் கொடுத்த டேட், அப்படி இல்லனா பேமெண்ட் பண்ண டேட், அப்படி இல்லனா புக்ஸ்ல என்டர் பண்ண டேட், அப்படி இல்லனா டெபிட் ஆன டேட், பேங்க் டேட். அதுல அத பேமெண்ட் டேட், குட்ஸ் கொடுத்த டேட், அத இன்வாய்ஸ் போட்ட டேட், இன்வாய்ஸ் டேட் போட்ட டேட், பேமெண்ட் பண்ண. இந்த மாதிரி பார்த்தோமா? இப்போ வந்து நான் என்ன பண்றேன்னா வந்து பேமெண்ட் வந்து 2 months முன்னாடி பண்ணிருக்கணும். பட் ஆனால் 6 months கிட்ட தான் பண்றேன். அப்போ டிஃபால்ட்டா வந்து சப்ளையர் பக்கம் டைம் ஆஃப் சப்ளை இன்வாய்ஸ் பண்ண டேட்டா இருந்திருக்கும். ஆனால் பேமெண்ட் பண்ண டேட் ரொம்ப டிலே ஆகி வருது. ஸோ டைம் ஆஃப் சப்ளை வந்து பார்த்தோம்னா நான் பே பண்ற 50,000 டைம் ஆஃப் சப்ளை வந்து பார்த்தோம்னா இன்வாய்ஸ் பண்ண டேட். ஆனால் நான் கூட ஒரு இன்ட்ரெஸ்டா 5,000 பே பண்றேன்ல, அந்த 5,000 டைம் ஆஃப் சப்ளை என்னன்னு பார்த்தோம்னா நான் பே பண்ண டேட். நான் எப்போ அந்த 5,000 பே பண்றேன்னா அதான் வந்து டைம் ஆஃப் சப்ளை. புரியுதா? இன்வாய்ஸ் டேட்டோ வேற ஏதோ டேட்டோலாம் கணக்கு கிடையாது. அந்த கன்சிடரேஷன் அமௌண்ட்டுக்கு அந்த ப்ரொவிஷன் வந்து அப்ளிகபிள். ஆனா இந்த இன்ட்ரெஸ்ட், லேட் ஃபீ, பெனால்டி பே பண்றோம்ல, இது வந்து நம்ம எப்போ பே பண்றோமோ அதான் வந்து டைம் ஆஃப் சப்ளை. புரிஞ்சா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடக்கூடாது. நெக்ஸ்ட் டைம் ஆஃப் சப்ளை குட்ஸ் முடிஞ்சா நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? டாக்ஸ் இன்வாய்ஸ் டு தி எக்ஸ்டென்ட் ரெலவென்ட் டு தி டைம் ஆஃப் சப்ளை ஆஃப் குட்ஸ். இது வந்து ஆக்சுவலாக டாக்ஸ் இன்வாய்ஸ் வந்து எப்போ கொடுக்கணுன்ற மாதிரி ஒரு கண்டிஷன் நினைக்கிறோம். ரெஜிஸ்டர்ட் பர்சன் சப்ளைங் டாக்ஸபிள் குட்ஸ் ஷால் பிஃபோர் ஆர் அட் தி டைம் ஆஃப் கவுசிகாவனிங்க. ரெஜிஸ்டர்ட் பர்சன் டாக்ஸபிள் குட்ஸ் சப்ளை பண்றாரு, அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா பிஃபோர் ஆர்
at the time of removal of goods for supply to the recipient where supply involves movement of goods. நம்ம ஆல்ரெடி ஒரு இடத்துல பார்த்துருப்போம், மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ் இருக்கு, மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ் இல்லை. இந்த சாப்டர்ல பார்க்கல, நம்ம ப்ரீவியஸா சாப்டர்ல பார்த்தோம். ஞாபகம் இருக்கு அவங்க யாருக்காச்சும்? பிளேஸ் ஆஃப் சப்ளைல பார்த்துருப்போம். நீ பிளேஸ் ஆஃப் சப்ளைப்பா வரலையா? உனக்கு தெரியாது. ஓகே, ஃப்ரீயா விட்டுருங்க. இங்கேயே பார்ப்போம். ரெஜிஸ்டர் பர்சன் சப்ளைங் டாக்ஸபிள் குட்ஸ். ஒரு ரெஜிஸ்டர் பர்சன் டாக்ஸபிள் குட்ஸ் வந்து சப்ளை பண்றாரு. எப்போ அதுக்கு வந்து இன்வாய்ஸ் எப்போ போட்டிருக்கோம் அப்படின்னா, ஒன்று பிஃபோர் ஆர் அட் தி டைம் ஆஃப் ரிமூவல் ஆஃப் குட்ஸ் ஃபார் சப்ளை டு தி ரெசிபியன்ட் வேர் தி சப்ளை இன்வால்வ்ஸ் மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ். ஒருவேளை அந்த குட்ஸுக்கு வந்து மூவ்மெண்ட் இருக்கு, லைக் இங்க இருந்து வேற ஒரு பக்கம் குட்ஸ் வந்து மூவ் ஆகி போகும் அப்படின்னா இன்வாய்ஸ் வந்து அந்த குட்ஸ் வந்து மூவ்மெண்ட் ஆகுது இல்ல, அந்த டைம்ல கொடுத்துருக்கும், அந்த டைம்ல போட்டிருக்கணும். அப்படி இல்லைன்னா அது மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே போட்டிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க டாக்ஸ் இன்வாய்ஸ். ஓகே, அப்படி இல்லைன்னா டெலிவரி ஆஃப் குட்ஸ் ஆர் மேக்கிங் அவைலபிள் தேர் ஆஃப் டு தி ரெசிபியன்ட் இன் அதர் கேசஸ். அப்படி இல்லைன்னா டெலிவரி கொடுக்குறோம்ல ரெசிபியன்ட்ட, அந்த டைம்ல வந்து டாக்ஸ் இன்வாய்ஸ் கொடுத்துருக்கணுன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. issue a tax invoice showing the description, quantity, value of. next point இருக்கு பாத்தீங்களா, அந்த tax invoice என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, டிஸ்கிரிப்ஷன் இருக்கணும், குவான்டிட்டி இருக்கணும், எவ்வளோ வேல்யூன்னு இருக்கணும், அதில் டாக்ஸ் சார்ஜ் எவ்வளோன்னு இருக்கணும், அப்புறம் வந்து வேற ஏதாச்சும் பர்டிகுலர்ஸ் இருக்குன்னா அது எல்லாமே அதில் இருக்கணுன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நெக்ஸ்ட் ஹெட்டிங் இருக்குல்ல, 4th ஒன், இங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா, இன் கேஸ் ஆஃப் கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் குட்ஸ் where successive statement of accounts or successive payments are involved, the invoice shall be issued before or at the time of each such statement is issued, or as the case may be each such payment is received. So இங்க வந்து ஏர்லியர்லாம் அவங்க எதுவும் சொல்லலை. இவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் குட்ஸ் இருக்கு அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி குட்ஸ்லாம் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுப்போமா, அந்த ஸ்டேட்மெண்ட். அப்படி இல்லைன்னா நான் குட்ஸை வாங்கினா தான் பேமெண்ட் பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா பேமெண்ட் பண்ணிட்டு கூட குட்ஸை வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக வந்து சப்ளை ஆஃப் குட்ஸ் இருக்கு அப்படின்னா ஒன்று அந்த ஸ்டேட்மெண்ட் இவ்வளோ குட்ஸ் சப்ளை பண்ணிக்கன்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுப்போம்ல அந்த டேட்டு, அப்படி இல்லைன்னா வந்து பேமெண்ட் பண்ணுற டேட்டு. இதுதான் வந்து டைம் ஆஃப் சப்ளையாக வந்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா கண்டினியூஸாக இன்னைக்கு ஒரு குட்ஸ் கொடுப்போம், நாளைக்கு கொடுப்போம், நாளைக்கு கொடுப்போம். ஆனால் அது பேமெண்ட் எப்படி பண்ணுவோம், 5 days ஒன்ஸ் இல்லை ஸ்டேட்மெண்ட் கொடுப்போம், கடைசி 10 நாளில் இவ்வளோ குட்ஸ் கொடுத்துருக்கேன்ற மாதிரி கொடுப்போம். புரியுதா? டெய்லியுமே இன்வாய்ஸ் கொடுத்துருக்க முடியாது, இது டெய்லியுமே ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியாது. அதே மாதிரி டெய்லி பேமெண்ட் பண்ண முடியாது. 10 நாளுக்கு ஒரு டைம் குட்ஸுக்கு நான் இவ்வளோ கொடுத்துருக்கேன் மாதிரி ஸ்டேட்மெண்ட் வரும், அதே மாதிரி 20 நாளுக்கு ஒரு டைம் வந்து பேமெண்ட்டு வரும். ஸோ இந்த மாதிரி வரப்ப அந்த ரேட் தான் வந்து டைம் ஆஃப் சப்ளைன்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா 4க்கு அப்புறம் 7 வந்துருச்சு. உங்கள் புக்கில் எப்படி தான் இருக்கா? ஓகே, இல்லை அந்த 4 வந்து செக்ஷன் 31 4. 7 வந்து நார்மலாக 7 வந்து செக்ஷன் 12 கீழே வருது, தெரியுதா சைடில்? சரிங்க, பார்க்கல, நான் தான் பார்த்தேன், ஃப்ரீயாக விட்டுடலாம். சரி, ஓகே. நாட் withstanding anything contained in subsection 1 where the goods being sent or taken on approval basis. இந்த சேலார் அப்ரூவல் பேசிஸ் தெரியுமா? சேலார் ரிட்டர்ன், சேலார் அப்ரூவல் யாருக்கெல்லாம் தெரியாது? goods being sent or taken on approval for sale or return or removal before the supply takes place, the invoice shall be issued before at the time of supply or 6 months. சரி, ஓகே. ஒரு சில என்ன பண்ணுவாங்கன்னா வந்து குட்ஸ்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் வந்து கொடுத்துருவாங்க, ஹோல்சேலர்ட்டு ரீட்டெயிலருக்கு போயிடும். நல்ல தூக்கமா? சரி, ஓகே. ஹோல்சேலர்ட்டு ரீட்டெயிலருக்கு போயிடும். போனதுக்கு அப்புறம் ரீட்டெயிலர் வந்து அதை வித்துட்டாருன்னா காசு கொடுத்துருவாரு, விற்கலைன்னா குட்ஸை வந்து திருப்பி கொடுத்துருவாரு. இதான் வந்து சேலா ரிட்டர்ன் பேசிஸ்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. புரியுதாடா? ஸோ என்ன சொல்றாங்கன்னா வந்து ஒருவேளை வந்து குட்ஸை வந்து சேலா ரிட்டர்ன் பேசிஸ்ல வந்து அனுப்புறீங்க அப்படின்னா அந்த டைம்ல வந்து சப்ளையோட டைம் ஆஃப் சப்ளை வந்து எப்படி நம்ம டிசைட் பண்ண போறோம் அப்படின்றத என்ன சொல்றாங்க. ஸோ இப்போ பார்த்தோம்னா இந்த இடத்துல removed before the supply takes place, the invoice shall be issued before or at the time of supply or 6 months from the date of removal, whichever is earlier.
sale or return or sale or return. Goods being sent or taken on approval for sale or return or removed before the supply takes place. The invoice shall be issued before or at the time. Invoice shall be issued before or at the time of supply or 6 months from the date of removal, whichever is earlier. 6 months from the date of removal, whichever is earlier. First line, second line, third line ஒன்று இருக்குல்ல, invoice shall be issued before or at the time of supply. அது வந்து நார்மல் பாயிண்ட் தான், ஜெனரல் அப்ளை பண்ணுவோம். ஒன்று இன்வாய்ஸ் ஃபர்ஸ்டே கொடுப்போம், அப்படின்னா சப்ளை பண்ணுறப்போ கொடுப்போம். அது வந்து மேட்டர் கிடையாது. ஆனால் செகண்ட் என்ன சொல்றாங்க, 6 months from the date of removal, whichever is earlier. ஸோ ஒன்று நான் இன்னைக்கு குட்ஸ் கொடுத்துட்டேன், எக்ஸாம்பிளுக்கு January 1 நான் கொடுத்துட்டேன் உங்கள்கிட்ட. நீங்கள் வந்து அதை சேல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு June 30 வரைக்கும் டைம் இருக்கு. நீங்கள் ஒரு வேளை June 30க்கு முன்னாடி அதை வித்துட்டீங்க, எக்ஸாம்பிளுக்கு மேலே வித்துட்டீங்க அப்படின்னா மே தான் வந்து டைம் ஆஃப் சப்ளை. ஒருவேளை நீங்கள் மேலே விற்கல, ஜூன் வந்துருச்சு, அப்போ மே ஆஃப் சப்ளை, ஜூன் தான் டைம் ஆஃப் சப்ளை. புரியுதா? ஸோ நான் வந்து குட்ஸ் என்னது ரிமூவ் ஆயிடுச்சு, அதுக்கு வந்து நான் இன்வாய்ஸ் போட்டிருக்க மாட்டேன். நீங்கள் சேல் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சேல் பண்ண டேட்டை வந்து நான் இன்வாய்ஸ் டேட்டா போட்டு டைம் ஆஃப் சப்ளை கன்சிடர் பண்ணிக்குவேன். ஒருவேளை நீங்கள் சேல் பண்ணலை அப்படின்னா ஜூன் மந்த் இருக்கும்ல, அந்த டேட்டை வந்து நான் டைம் ஆஃப் சப்ளை கன்சிடர் பண்ணிக்குவேன். ஓகேவா? அந்த சேல் ரிட்டர்ன் பேசிஸில் ஒரு கண்டிஷன் இருக்கு, நீங்கள் வந்து வாங்கின குட்ஸை வந்து இத்தனை நாளுக்குள்ள விற்கல அப்படின்னா திருப்பி கொடுத்துடணும்னு சொல்லிட்டு. புரியுதா? அதே மாரி 6 monthsக்கு அப்புறமும் வச்சிருப்பாங்க. அது வரைக்கும் ஏன்னா ஸ்டாக் குடோன்ல இருக்க மாதிரி தான். புரியுதா? இப்போ வந்து நான் ஹோல்சேலர் வச்சிருக்கேன், என்ன பெரிய குடோன் இருக்கு, நான் என் குடோன் வச்சுக்க பதிலாக ஒரு தட்டை கொடுத்து முடிஞ்சா வித்து கொடுப்பா, இல்லைன்னா நான் வச்சுக்கிறேன்ற மாதிரி நான் சொல்றேன். புரியுதா? அப்போ நான் ஆல்மோஸ்ட் வித்தாதான் பில் போடுவேன், விற்கிறேன்னா பில் போட மாட்டேன். ஸோ வந்து அந்த கேஸில் பார்த்தோன்னா ஒன்று நீ வித்துட்ட அப்படின்னா விற்கிற டேட் தான் வந்து டைம் ஆஃப் சப்ளை, நீ விற்கல அப்படின்னா 6 months தான் டைம் ஆஃப் சப்ளை. அதாவது 6 monthsக்குள்ள நீ குட்ஸை எடுத்து திருப்பி கொடுத்துடணும். 6 months தாண்டி நீ வச்சிருக்க, அதாவது 6 months தாண்டி இன்வாய்ஸ் போடாமல் இருக்க முடியாது. புரியுதா? திருப்பி நம்மகிட்ட வந்துச்சுன்னா ஓகே, கொடுத்த நம்மகிட்ட வந்துச்சுன்னா ஸ்டாக்ல இருக்குன்னு சொல்லி காட்டலாம். ஆனால் 6 months ஆகியும் வரல அப்படின்னா வந்து சேலாக தான் கன்சிடர் பண்ணிடணும், அப்போ நீங்கள் இன்வாய்ஸ் போட்டுக்கோங்கன்ற மாதிரி அவன் சொல்கிறான். ஓகே, இது எல்லாமே ஜஸ்ட் ப்ரொவிஷன் தான். இப்போ அடுத்து அனாலிசிஸ் பார்ப்போம். அனாலிசிஸில் சேம் அதே பாயிண்ட் தான் எல்லாமே ரிப்பீட் ஆகும். எக்ஸ்பிளைன் பண்ணதை திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம், நல்லா கவனிச்சுக்கோங்க புரியாதவங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்குறப்ப அனாலிசிஸ். பிரேக் 2 நிமிஷம். ஆமாம், அவ்வளோதான். சரி, ஓகே, பார்க்கலாமா? அனாலிசிஸ் கவனிங்க எல்லாரும், அப்புறம் விளையாடுங்க. அனாலிசிஸ் பாருங்க. அனாலிசிஸ் செக்ஷன் 12 provides for the determination of time of supply in the following situation. ஒன்று ஃபார்வர்ட் சார்ஜில், இன்னொன்று ரிவர்ஸ் சார்ஜில், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வந்து வவுச்சர்ஸில், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அதர் கேசஸில், அண்ட் தென் பார்த்தோன்னா வந்து இன்ட்ரெஸ்ட், லேட் ஃபீ, இதுக்கெல்லாம் வந்து டிலே பேமெண்ட்க்குலாம் வந்து டைம் ஆஃப் சப்ளை என்னன்றதை நம்ம பார்க்குறோம். ஓகே, இதுதான் வந்து கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் we consider below how the time of supply is determine each of the following this situationன்ற மாதிரி சொல்லிட்டு டைம் ஆஃப் சப்ளை அண்டர் ஃபார்வர்ட் சார்ஜ் பார்த்தோமா. ஒன்று டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் இன்வாய்ஸ் பை தி சப்ளையர், அப்படி இல்லைன்னா the extent the invoice the last date on which invoice have been issued, அப்படி இல்லைன்னா டேட் ஆஃப் ரெசிப்ட் ஆஃப் பேமெண்ட் பை தி சப்ளையர். ஸோ இது மூணுல தான் வந்து எது இயர்லியராக வருதோ அதான் வந்து டைம் ஆஃப் சப்ளைன்ற மாதிரி சொல்றாங்க. நெக்ஸ்ட், டேக்ஸ் நாட் பேயபிள் அட் தி டைம் ஆஃப் ரெசிப்ட் ஆஃப் அட்வான்ஸ் ஃபார் சப்ளை ஆஃப் குட்ஸ், ஸ்பெஷல் ப்ரொசீஜர் ஃபார் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ் இன் கேஸ் ஆஃப் சப்ளை குட்ஸ். டேக்ஸ் நாட் பேயபிள் at the time of receipt of advance for supply of goods. இந்த பாயிண்ட் பார்த்தோமா? இது வரைக்கும் பார்க்கல, சரியா? அது எக்ஸாம்பிள், அது வந்து லேட் ஃபீக்கும் டிலே பேமெண்ட்டுக்கும் நான் சொன்னேன். ஓகே 50% தரணும்னா எக்ஸ்ட்ரா ஒரு 500 வாங்கினாங்க, அந்த கான்செப்ட். அது வந்து இந்த 1000க்காக மட்டும் நான் சொன்னேன், இது வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண கிடையாது. இது வந்து என்ன சொல்றாங்கன்னா tax not payable at the time of receipt of advance for any supply of goods. நம்ம வந்து அட்வான்ஸ் வாங்குறோம் அப்படின்னா அந்த டைம்ல டாக்ஸ் பே பண்ண தேவையில்ல. எப்போ சர்வீஸ் ப்ரொவைட் பண்றோம், எப்போ இன்வாய்ஸ் போடுறோம், எப்போ பேமெண்ட் ரிசீவ் பண்றோம், அப்பதான் வந்து டைம் ஆஃப் சப்ளை வருமே தவிர அட்வான்ஸ் கொடுத்தோன்னா டைம் ஆஃப் சப்ளை வராது. ஆமா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா வந்து நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்றாங்கன்னா, ரெஜிஸ்டர் பர்சன் எக்ஸ்க்ளூடிங்
காம்போசிஷன் சப்ளையர். காம்போசிஷன் சப்ளையர் இல்லை, ஓகேவா? சரியா? நார்மல் ரெஜிஸ்டர் பர்சன், ஜஸ்ட் சும்மா ரெஜிஸ்டர் பர்சன் இருப்பாங்கல்ல அவங்க, எக்ஸ்க்ளூடிங் காம்போசிஷன் சப்ளையர், should pay GST on outward supply of goods at the time of supply. அவர் வந்து ஜிஎஸ்டி வந்து எல்லா குட்ஸ் மேலேயும் பே பண்ணுவாரா? எப்போ டைம் ஆஃப் சப்ளை அப்போ எல்லா குட்ஸ் மேலேயும் ஜிஎஸ்டி பே பண்ணுவார். டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் இன்வாய்ஸ் ஆர் தி லாஸ்ட் டேட் அதான். ஓகே, சிம்பிளாக தான். ஜென்ரலாக நார்மல் சப்ளைஸ் இருப்பாங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்வாய்ஸ் போடுறப்ப ஜிஎஸ்டி வாங்கி பே பண்ணிடுவாங்க. அப்போ டைம் ஆஃப் சப்ளை என்ன, இன்வாய்ஸ் பண்ண டேட்டு, அப்படின்னா இன்வாய்ஸ் வந்து என்னைக்கு பண்ணிக்கணுமோ அந்த டேட்டு. இன் சிம்பிள் வேர்ட்ஸ் சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, all taxpayers under forward charge except composition supplier and registered person making supply of specified actionable claims. இந்த பாயிண்ட் உங்க புக்ல இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனா வந்து ஒரு பாயிண்ட் அடிஷனல் பாயிண்ட் இருக்கு. என்னன்னா, எல்லா டாக்ஸ் பேயரும் எக்ஸப்ட் காம்போசிஷன் சப்ளையர், அதுக்கப்புறம் வந்து ரெஜிஸ்டர்ட் பர்சன் மேக்கிங் சப்ளை அண்டர் ஸ்பெசிஃபைட் ஆக்ஷனபிள் கிளைம்ஸ், இந்த ரெண்டு பேர் தவிர மீதி இருக்க பர்சன்ஸ்லாம் ஆர் நாட் required to pay GST at the time of receipt of advance in supply of goods. So normal taxpayers மட்டும் என்ன பண்ணணும், அதாவது நார்மல் taxpayers அதர் தென் காம்போசிஷன் அதுக்கப்புறம் ஆக்ஷனபிள் கிளைம்ஸ் டீல் பண்றவங்க, இவங்க தவிர மீதி இருக்கவங்களாம் இருப்பாங்கல்ல, அவங்க யாருமே வந்து அட்வான்ஸுக்கு மேல ஜிஎஸ்டி பே பண்ண தேவையில்லைன்னு சொல்றாங்க. ஓகேவா? அட்வான்ஸ் ரிசீவ் பண்ண டேட் அன்னைக்கு ஜிஎஸ்டி டேட்டா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. The entire GST shall become payable, தெளிவா பார்த்துக்கோங்க, entire GST shall become payable only when the invoice for the supply is issued or out to have been issued. புரியுதா? அட்வான்ஸ் இப்போ வந்து நான் டீல் பண்ண ஒரு கல்யாண மண்டபம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு மாசம் முன்னாடி அட்வான்ஸ் கொடுக்குறேன். அட்வான்ஸ் கொடுத்த அன்னைக்கு டைம் ஆஃப் சப்ளை ஆகாது. நான் வந்து என்னைக்கு கல்யாணம் பண்றேன்னா அன்னைக்கு தான் டைம் ஆஃப் சப்ளை, அன்னைக்கு தான் பேலன்ஸ் பேமெண்ட் பண்ணுவேன். புரியுதா? புக் பண்றதுக்காக அட்வான்ஸ் கொடுப்போம். எக்ஸாம்பிள் 5 லட்ச ரூபாய்க்கு 2 லட்சம் அட்வான்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த 2 lakhs வந்து அந்த 2 lakhs டைம் ஆஃப் சப்ளை அட்வான்ஸ் பண்ண டேட்டா கன்சிடர் பண்ணக்கூடாது. பேலன்ஸுக்கு ரிமைனிங் 3 lakhs பே பண்றோம்ல அந்த டேட்டு, அப்படி இல்லைன்னா இன்வாய்ஸ் பண்ண டேட்டு எந்த அந்த ப்ரொவிஷன்ஸ் வருதுல்ல அதை செக் பண்ணி பார்த்து எந்த டேட்டோ அதான் வந்து டைம் ஆஃப் சப்ளையா கன்சிடர் பண்ணும். புரியுதா? அட்வான்ஸ் மேல ஜிஎஸ்டி இல்லை, அதாவது அட்வான்ஸ் பண்ற அன்னைக்கு ஜிஎஸ்டி கிடையாது. கன்சிடரேஷன் பண்ற பேமெண்ட் பண்ற டேட் இருந்து அப்படி இல்லைன்னா இன்வாய்ஸ் பண்ற டேட் அன்னைக்கு தான் டைம் ஆஃப் சப்ளை வரும். ஓகே, thus time of supply of goods for the purpose of payment of tax is the date of issue of invoice or the last date when the invoice out to have been issued. புரிஞ்சப்பா? இது ஓகே தானே? நெக்ஸ்ட் பேஜ் போலாமா? ஒரு எக்ஸாம்பிள் இருக்கா? ஏ லிமிடெட் enter into an agreement with B limited. A limited B limited agreementக்குள்ள போறாங்க. என்ன அக்ரிமெண்ட்னா, supply of 100 kg of raw materials. However, A limited supplied only 80 kg of raw material and issue the invoice for the same. 100 kg வேணும்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் பண்றாங்க. ஆனா வந்து A limited வந்து 80 kg மட்டும் தான் கொடுக்கறான். Here the supply would be deemed to have been made in respect of 80 kg of raw material. அப்ப என்ன அர்த்தம்? 80 kg குட்ஸ் வந்து கொடுத்துட்டான். குட்ஸ் ரிசீவ் பண்ண டேட்னு ஒன்று இருக்கா, இன்வாய்ஸ் பண்ண டேட் ஒன்று இருக்கா. ஸோ வந்து ஈவன் தான் வந்து 100 kgக்கு வந்து அக்ரிமெண்ட் போட்டிருந்தாலும் 80 kgக்கு வந்து 80 kg வந்து சப்ளை பண்ணிட்டாங்க. ஸோ அந்த 80 kgக்கு அதை 80 kg சப்ளை பண்ணி அதுக்கு இன்வாய்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ சப்ளை would deemed to have been made in respect of 80 kg. அந்த 80 kgக்கு வந்து சப்ளை பண்ணிட்டோன்ற மாதிரி சொல்றாங்க. தட் இஸ் to the extent covered by the invoice. Therefore, the provision relating to time of supply will only be applicable to supply of 80 kg of raw material and not for the entire 100 kgs. டவுட் இருக்கா? ரெண்டு பேர் கனெக்ட் பண்றாங்க, 100 kg வேணும்னு சொல்றாங்க, ஆனா 80 kg தான் வந்து சப்ளை பண்றாங்க. அந்த 80 kg சப்ளை பண்ணோன்னா அந்த 80 kg இன்வாய்ஸ் போட்டு கொடுத்துட்டாங்க. நம்ம அந்த 80 kg இன்வாய்ஸ் பண்ணோன்னா நம்மளோட டைம் ஆஃப் சப்ளை ப்ரொவிஷன் வந்து இந்த ஓகே ஆயிடுச்சு. ஸோ வந்து நம்ம வந்து 80 kg பத்தி தான் யோசிப்போமே தவிர 100 kg பத்தி யோசிக்க மாட்டோம். ஓகே, நெக்ஸ்ட், the relief of not paying GST at the time of receipt of advance is available only in case of supply of goods and not supply of services. The relief of not paying GST at the time of receipt of advance is available only in supply of goods, not in supply of services. அப்போ மண்டபம் வாடகை கொடுக்குறாங்கல்ல, அது சர்வீஸஸ் தான் குட்ஸா? அப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிளே தப்பு. புரியுதா? அந்த மாதிரி யோசிக்கணும் நீங்களே. ஸோ குட்ஸாக இருந்தால் ஓகே, அட்வான்ஸ் மேலே டேக்ஸ் ஜிஎஸ்டி ப்ரொவிஷன் அப்படி ஆகலை.
அதாவது அந்த டைம் லிமிட் அப்ளை ஆகல. ஆனா குட்ஸா இருந்தா மட்டும் தான் அப்ளை ஆகும், சர்வீசஸ் மேல அப்ளை ஆகாதுன்ற மாதிரி சொல்றாங்க. The relief of not paying GST at the time of receipt of advance is available only in case of supply of goods and not on supply of services. அதுக்கப்புறம் லேப் ஆஃப் போதும் லஞ்ச்